பாஜகவோட கூட்டணி வச்சது யாரு குருத்தலா இருக்குங்கண்ணா? இன்னைக்கு செல்லூர் ராஜா அண்ணன் வேண்டிட்டு இருக்கார், ஆண்டவா அந்த விஜய் அவர் எப்படியாச்சும் அனுப்பிவிடு, இந்த எம்ஜிஆர் ஐயாக்கு பின்னாடி இந்த விஜய் ஐயா வந்தால் எங்களை காப்பாற்றிடுவாங்க. இதை ஒரு வெட்கக்கேடாக நான் பார்க்கின்றேன். அவ்வளோ பெரிய ஒரு கட்சி, 72 இருக்கக்கூடிய கட்சி, புரட்சி தலைவரார் புரட்சி தலைவி அம்மாவால் இருந்த ஒரு கட்சி, இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய தலைவர் வந்து கடையில் பாத்திரம் விற்கிற மாதிரி வித்துட்டு இருக்கிறாங்க. அண்ணே நீங்கள் வாங்கினே 10 ரூபாய்க்கு 2 பாத்திரம், நீங்கள் வாங்கினே 10 ரூபாய்க்கு 3 பாத்திரங்கிறாரு செல்லூர் ராஜா அண்ணன். விஜய் அண்ணனை வாங்க வாங்கன்னு இவரே கூட்டு வந்து வரட்டுருக்கன்னா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவர் ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்காங்க. நாங்கள் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் இருக்கலாம், மக்கள் நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க, ஏற்றுக்காமல் இருக்க போகிறீங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை திரு செல்லூர் ராஜா அவர்கள் பேசுகிற இன்னைக்கு உறுத்துது, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சது உறுத்துதுன்னு சொல்கிறவர், அவர் கட்சி தலைவரை பற்றி சொல்லாமே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 234 ஜெயிப்பாருன்னு சொல்லாமல்லண்ணா. ஒரு விஜய் வந்து எங்களை காப்பாற்றுவார்னு பேசும்பொழுது அவருக்கு அவர்களுடைய தலைவரின் மீது நம்பிக்கை இழந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓ அப்படி சொன்னாரண்ணா. அப்புறம் கூட்டணி வைக்கும் போது அவர் ஏன் கூட்டணி வச்சாருங்கண்ணா? அப்பயே சொல்லியிருக்கலாமே, நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம், கதவு இழுத்து பூட்டிக்கிறோம், பூட்டை மாட்டிட்டோம், அப்போ சொல்லியிருக்கலாம் இல்லைங்கண்ணா. ஆனால் நாங்கள் யாரையும் வலுக்கட்டாயமாக நீங்கள் வந்து எங்களோட கை கோருங்கன்னு யாரையுமே கூப்பிடல. சரிங்கண்ணா, இது இப்படி பாருங்கண்ணா, இன்னைக்கு பாஜக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கட்சிகள்லாம் அதிமுக வேண்டாம் என்று எங்களிடம் வந்தவர்கள். நான் இப்படி கேட்கிறேன் அண்ணங்கிட்ட, பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் அதிமுகவோட போலிங்கண்ணா? என்டிஏ வரணும், ஏசி சண்முகம் அவர்கள் ஏன் நம்ம சிம்பிள்ல போட்டிடுறாங்க? ஸோ இன்னைக்கு அதிமுகவில் சொல்லக்கூடிய தலைவர்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை விட்டுருங்கண்ணா, பாரதிய ஜனதா கட்சி விட்டுருங்க. சரி, நான் பாரதிய ஜனதா கட்சியை பொருட்டா மதிக்கல, செல்லூர் ராஜா சொல்றாங்க, மறந்துருங்க. நீங்க உங்க கட்சி எப்படி வளர்க்குறதுன்னு வேலை பாருங்க. தினமும் உட்கார்ந்து பாஜக சரியில்லை, தினமும் உட்கார்ந்து பாஜக இப்படி, தினமும் உட்கார்ந்து பாஜகவோட கூட்டணி வச்சனால நெஞ்ச உறுத்துது, தினம் உட்கார்ந்து நாங்க சொல்றோமான அதிமுக சரியில்லைன்னு. நாங்க தினம் உட்கார்ந்து ஜெயக்குமார் அண்ணனுடைய பையன் டெபாசிட் இழந்துட்டாரு நான் சொல்றேனாங்கண்ணா. நான் இவர் பி டீம்னா நான் நிக்காம இருந்தா தானே இவர் ஜெயிப்பாரு. திமுக எலெக்ஷன் நிக்குது, யாரு திமுகவுடைய பி டீமா இருந்தா நிக்காம இருப்பாங்க? அதிமுக. நான் எப்படி ஒரு பி டீம் ஆவேன்? இல்ல நான் சொல்றதுக்குன்னு சொல்றவங்கள தான் நீங்க கேட்கணும். அவங்க பி டீமா அவங்க காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, எங்க அப்பா குதிரைக்குள் இல்லை அப்படிம்பாங்க, கிராமத்துல ஒளிச்சு வச்சுட்டு எங்க அப்பா இல்லை. இன்னைக்கு திமுக வந்து யார் இந்த எலெக்ஷன்ல நிக்கலையோ அவங்க பி டீம்னு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சது. தொடர்ந்து நாங்க சொல்றோம், எலெக்ஷன் நிக்கிறவங்க எப்படி பி டீம் ஆவாங்க? இதெல்லாம் புது லாஜிக்கா இருக்கு. எல்லோருமே மாறி மாறி எல்லா கலர் கட்டுறோம், கிரீனும் கட்டுறோம், எல்லாமே கட்டுறோம். இந்த ஜாதிக்கு இந்த அடையாள குறியீடு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஒரு கோயில்லையுமே நோன்புக்கு கட்டுறோம், கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது 42 நாள் ஒரு கயிறு கட்டுறோம். இதெல்லாம் பிராக்டிக்கல் சொல்யூஷனா நான் கேட்கறேங்கண்ணா. இது வந்து ஸ்கூலை தாண்டி வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த கயிறு இந்த ஜாதி தான் அப்படின்னு அடையாளப்படுத்துவது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்கறேன். நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க. பேரண்ட்ஸ் வர்றாங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த குழந்தைய 1 வருஷம் சேர்த்துக்காதீங்க. அருவாள் எடுத்துட்டு வந்து வெட்டுறாங்க, சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புங்க. வயசாயிருச்சு, ஆக்ஷன் எடுங்க. பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் மீது நோட்டீஸ் எடுங்க. குரூப்பிசமோ அங்க வந்துச்சுன்னா ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க மாணவ செல்வங்கள் மீது திரிச்சீங்கன்னா 12 வயசு 13 வயசு 7 வயசு என்ன மெச்சூரிட்டி இருக்குங்கண்ணா? யாருனே சப்போர்ட்ரு? யாருனே சப்போர்ட்ரு? அவர் யார் சப்போர்ட்ரு? அவர் என்ன அண்ணா ஒரு விஷயம் புரிஞ்சு அண்ணே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொண்டரும் என் சப்போர்ட்ரு தான். கேபி ராமலிங்கனை சப்போர்ட்ரு தான், கருப்பு முருகானந்தனை சப்போர்ட்ரு தான், மோடிஜி சப்போர்ட்ரு தான். எல்லோரும் என்னுடைய குழந்தைகள், எல்லாரும் என் சப்போர்ட்ரு தான். பேரை சப்போர்ட்ருன்னு சொல்ல, அதுக்காக இவங்க தான் உங்க சப்போர்ட், எல்லோரும் எங்கள் சப்போர்ட்ரு தான். அதனால் என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில் இவங்க சப்போர்ட்ரு அவங்க சப்போர்ட்ருலாம் ஒன்றும் கிடையாது. அது காங்கிரஸ் கட்சி இல்லைங்கண்ணா. நீட் எக்ஸாமை பற்றி நிறைய கருத்துக்கள் தமிழகத்தில், மாற்று கருத்துக்கள், நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் இந்த நேரம் எடுத்து நீட்டை பற்றி பேசணும்னு நினைக்கிறோம். காரணம், பாரதிய ஜனதா கட்சி நீட்டு வேண்டும் என்று நம்ம சாம்பியன் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. எல்லா இடத்துலையும் நீட்டு வேணும்னு சொல்கிறோம். எதற்காக சொல்லுகின்றோம்? இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த நீட்டு பிரச்சனை என்ன, மத்திய அரசு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தவறு நடந்திருந்தால் எப்படி சரி பண்ண போகிறோம்னு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த நீட் எக்ஸாமை பொறுத்தவரை அது நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இந்த என்டிஏங்கிற அமைப்பு தான் இந்த நீட்டை நடத்துகிறாங்க. இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத அளவுக்கு நீட்டு பரீட்சையில் குளறுபடி நடந்திருப்பதாக நிறைய நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்தியா முழுவதுமே வேறு வேறு மாநிலத்தில்
நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக குஜராத்தில் காவல்துறை சில புரோக்கர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பீகாரில், டெல்லியில், எல்லா இடத்திலும் கூட கைதுகளை நம்ம பார்க்குறோம். நம்முடைய மாணவ செல்வங்கள் கொடுத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் 2-3 வகையான குற்றச்சாட்டுகள். ஒன்று, இந்த நீட்டு பரீட்சையில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இரண்டாவது, நீட்டு பரீட்சையில் அவங்க போட்டிருக்கக்கூடிய கிரேஸ் மார்க் மூலமாக கிட்டத்தட்ட 1563 கேண்டிடேட், 1563 கேண்டிடேட்டுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கனால இந்த எஃபிஷியன்சியை மாற்றிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு. அதுக்கு அடுத்தது இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓஎம்ஆர் ஷீட்டில் டேம்பரிங். நாங்கள் எழுதின ஓஎம்ஆர் ஷீட்டும் அங்கே ஓஎம்ஆர் ஷீட் எதில் வந்து எக்ஸாம் அசஸ் பண்ணுறாங்களோ அந்த ஓஎம்ஆர் ஷீட்டுக்கும் பிரச்சனை அப்படின்னு. இன்னைக்கு இதுக்கெல்லாம் சேர்ந்து நம்முடைய மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில், குறிப்பாக நம்முடைய MHRD மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சில உறுதிமொழிகளை மக்கள் முன்னாடி கொடுத்துருக்குறாங்க. ஒன்று, இந்த என்டிஏ அப்படிங்கிறது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிறது நீட்டு மட்டும் அவங்க நடத்தலைங்க. அவங்க பல எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஐஐடி எக்ஸாம் அவங்க தான் நடத்துகிறாங்க. JEE மெயின், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் அவங்க தான் நடத்துகிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட இந்த ஆண்டு 14.5 லட்சம் மாணவ செல்வங்கள் இதே என்டிஏ அமைப்பு நடத்தின எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க. நீட்டு யூஜியும் அவங்க தான் நடத்துகிறாங்க, நீட்டு பிஜி நடத்துகிறாங்க. சிமேட், காமன் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட், அதுவும் என்டிஏ தான் நடத்துகிறாங்க. ஜிபேட், கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட், அதையும் இதே ஏஜென்சி தான் நடத்துகிறாங்க. யூஜிசி நெட், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய மாணவ செல்வங்கள் நிறையா நெட் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு போகிறாங்க. யூஜிசி நெட்டும் இவங்க தான் நடத்துகிறாங்க. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், JNUக்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இவங்க தான் நடத்துகிறாங்க. CSIR NET இவங்க தான். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இவங்க தான். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டியது, நீட்டில் பிரச்சனை இல்லை. நீட்டு எக்ஸாமை நடத்தக்கூடிய NTA அமைப்பு, ஒரு காமனாக இருக்கக்கூடிய அமைப்பு, நிறைய பரீட்சைகள் நடத்தக்கூடிய அமைப்பு, அந்த NTAவின் மீது இந்த வருஷம் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க, எக்ஸாம் சரியா நடத்தல. அதுவும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றாகவே தெரியும். 2024 தமிழகத்திற்கு ஒரு சிறப்பான ஆண்டு, மற்றும் ஒரு சிறப்பான ஆண்டு. நீட்டை பொறுத்த வரைக்கும் 1,52,000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினாங்க தமிழகத்தில். 89,426 மாணவ செல்வங்கள் பாஸ் ஆகியிருக்கிறாங்க. ஸோ 59%. கடந்த 5 ஆண்டுகளில் ஹையஸ்ட் பாஸ் பர்சன்டேஜ் இந்த ஆண்டு, ஹையஸ்ட் பாஸ் இந்த ஆண்டு, ஆல் இந்தியா டாப் ரேங்கர்ஸும் இந்த ஆண்டு அதிகம். ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை இந்த நீட்டு பரீட்சையில் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாகத்தான் இது இருந்திருக்கு. கான்ட்ரோவர்சிக்கான காரணம் 67 மாணவர்கள் 720க்கு 720 வாங்கியிருக்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்? நீட்டினுடைய மார்க்கிங் சிஸ்டம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது 718 719 வாங்குறதுக்கு சாத்தியமே இல்லை. எப்படி 718 719 வாங்கியிருக்கிறாங்க? நீட் ரிசல்ட் எதற்காக லோக்சபா தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஜூன் 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அவங்க ஜூன் 14ஆம் தேதி தான் நீட் யூஜி ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதே போல் நிறைய எக்ஸாமினேஷன் சென்டர்லேருந்து டாப்பர்ஸ் வந்திருக்கிறாங்க. அதில் எப்படி ஒரே எக்ஸாமினேஷன் சென்டர்லேருந்து இவ்வளோ டாப்பர் வந்திருக்க முடியும்? கொஸ்டின் பேப்பர் லீக்கினுடைய அலிகேஷன் எல்லாம். நாம் இன்றைக்கு 2 விஷயங்கள் உங்கள் முன்னாடி தெளிவுபடுத்த விரும்புகிறோம். ஸோ நம்முடைய அரசை பொறுத்தவரை, குறிப்பாக நம்முடைய தர்மேந்திர பிரதான் ஐயா அவர்களை பொறுத்தவரை, NTAவே நாங்கள் ரீஎக்ஸாமின் பண்ணுறோம். இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற அமைப்பு, இந்த நீட் உட்பட பல பரீட்சைகளை நடத்தக்கூடிய அமைப்பு, அதனுடைய சிஸ்டத்தை நாங்கள் ரீஎக்ஸாமின் பண்ணுறோம். அது சரியான முறையில் தான் இத்தனை ஆண்டுகளாக இருந்து கொண்டு இருக்கிறதா, இப்போ சரியாக இருக்கா, இந்த கான்ட்ரோவர்சிக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் ரீஎக்ஸாமின் பண்ணுறோம். அதில் தவறுகள் யார் செய்திருந்தாலும் கூட நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை நாம் எடுக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில் பாரதிய ஜனதா கட்சி கொஸ்டின் பேப்பர் லீக், அதுக்காகவே நாம் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் வச்சுருந்தோம். கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கு தனி சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு சிறப்பு தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்று உறுதிமொழி அளித்திருந்தோம். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அலகாபாத் உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேஸ், பிரியங்கா காந்தி அவங்களே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. பிரியங்கா காந்தி அவங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆயுஷி பட்டேல் அப்படிங்கிற மாணவி இந்த மாதிரி என்னோட OMR ஷீட்டையே ஃபோர்ஜ் பண்ணிட்டாங்க, என்னுடைய OMR ஷீட்டை ஏமாற்றி வேற ஷீட்டை வச்சுட்டாங்க, அதனால தான் மார்க் குறைவாக வந்திருக்குன்னு ஆயுஷி பட்டேல் சொன்னதை பிரியங்கா காந்தி அவங்க போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் அது பொய் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது ஆயுஷி பட்டேல் அவங்களுடைய OMR ஷீட் அப்படியே தான் இருக்குது, அது ஒரிஜினல் OMR ஷீட்டு தான். ஆயுஷி பட்டேல் அவங்க தான் பொய் சொல்கிறாங்க. இது அலகாபாத்தினுடைய உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு. அதனால் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு மாணவ செல்வங்களும் ஒன்று சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் ஆயுஷி பட்டேல் அப்படிங்கிற ஒரு மாணவ
செல்வத்தினுடைய ஒரு பாயிண்ட் எடுத்து நான் பேசுகிறேங்க. அது மாதிரி இண்டிவிஜுவலாக ஒருத்தர் ஒன்று சொல்கிறத விட நம்முடைய அரசை பொறுத்தவரை இந்த NTA அதை வந்து நம்ம ரொம்ப ரீஎக்ஸாமின் பண்ணுறோம். இத்தனை எக்ஸாம் நடத்தியிருக்கிறோம், இத்தனை ஆண்டுகள் நீட் நடத்தியிருக்கோம். உலகத்தில் சைனாவுக்கு அப்புறம் NTA-வில் மாணவர்கள் அட்டன் பண்ணுற எக்ஸாம் இதான் ஹையஸ்ட். சைனாவில் 1,29,00,000 பேர் ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க ஊரில் நடத்துகிறாங்க. இந்தியாவில் 1,23,00,000 பேர் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வேறு எக்ஸாம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு எல்லோருக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிளாரிஃபிகேஷன். அதனால் வந்திருக்கக்கூடிய செய்திகள் முற்றிலும் உண்மைத்தன்மை இல்லாத செய்திகள். அதே நேரத்தில் நாங்கள் எதையும் டிஃபெண்ட் பண்ண போகல. தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக அதில் நாம் நடவடிக்கை எடுக்கத்தான் போகிறோம். அதே நேரத்தில் 1563 கேண்டிடேட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிரேஸ் மார்க்கை உச்சநீதிமன்றம் அவங்க ஏற்றுக்கலை. இந்த கிரேஸ் மார்க்கை ஏன் NTA கொடுத்தாங்கன்னா 2018 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இந்த கிரேஸ் மார்க்குக்கு 13/6/2018 அதே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக கிரேஸ் மார்க் எப்படி கொடுக்கணும் அந்த அடிப்படையில் தான் NTA கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஆர்கியூ பண்ணாங்க, அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கலை. அந்த கிரேஸ் மார்க்கை கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் எல்லா கிரேஸ் மார்க்கும் இப்போ கேன்சல் ஆகி அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ரீடெஸ்ட் அவங்க எடுக்கலாம், அல்லது பழைய மார்க் ஹோல்ட் ஆகும். எங்கேயும் கூட உச்சநீதிமன்றம் பிரிலிமினரி என்கொயரி அவங்க பண்ணியிருக்கும் பொழுது கவுன்சிலிங்கை நிறுத்த வேண்டும், நீட் எக்ஸாமை திரும்ப நடத்தணும்னு எங்கேயுமே சொல்லலை. அதனால் எங்கேயாவது தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை நம்முடைய அரசு அதில் எடுக்கத்தான் போகுது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், ஒரு எக்ஸாமினேஷன் சிஸ்டம் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு நாட்டை அந்த மாதிரி நம்ம நடத்த முடியாதுங்க. அடுத்து இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் மற்றும் ஒரு முறை துரதிருஷ்டவசமாக ஹூச் கள்ளச்சாராயம் அதை அருந்தி இன்னைக்கும் இறப்பை நாம் பார்க்குறோம், மறுபடியும் இறப்பு பார்க்குறோம் தமிழகத்தில். இதற்கு முன்பு நடந்த பொழுது 22 நம்முடைய சொந்தங்கள் 22 பேர் போன ஆண்டு இறந்த பொழுது மரக்காணத்தில் செங்கல்பட்டில். அப்போ திமுக என்ன சொன்னாங்க, இல்லை இது இத்தனை ஆண்டுகள் கழிச்சு நடக்குது, 18 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழிச்சு நடக்குது, எப்போவாச்சும் நடக்கும் தானே, இதை வச்சுலாம் ஏன் அரசியல் பண்ணுறீங்க, நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு. அப்போவே நாங்கள் ஜிஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் மருவூர் ராஜா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றியெல்லாம் நம்ம பேச ஆரம்பித்து அதன் பிறகு மருவூர் ராஜாவின் மீது குண்டா ஆக்ட் போட்டதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு மறுபடியும் கள்ளக்குறிச்சியில் 5 பேர் மறுபடியும் இறந்திருக்காங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க இறந்திருக்கிறவங்களை மட்டும் இன்னைக்கு மீடியாவில் பார்க்குறோம். ஆனால் கள்ளச்சாராயம் என்பது தமிழகத்தில் பொதுவாக எல்லா இடத்திலும் வர ஆரம்பித்து விட்டது. கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கமே அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பேர் டாஸ்மார்க்குன்னு நம்ம வைக்கவே இல்லைங்க, டாஸ்மார்க் அமைச்சரே வைக்கல. அமைச்சர் பேரே நம்ம ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர் தான் வச்சிருக்கோம். தமிழ்நாட்டினுடைய அமைச்சரே இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்கள், அவருடைய பொறுப்பே ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர். அவருடைய முதல் வேலை இந்த ப்ரொஹிபிஷனை கொண்டு வரணும், குறிப்பாக கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும். அதுக்காக செப்பரேட்டாக இருக்கக்கூடிய போலீஸ் விங்கை அவர் ஆக்டிவேட் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு கண்டினியூஸாக 2 ஆண்டுகள் இது நடக்க ஆரம்பித்திருக்கிறது, பெரிய அளவு நடக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட இந்த ப்ரொஹிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக பதவி விலகும். காரணம், அவருடைய பணி அவர் செய்யலை. டூ இஸ் ஒர்க். அவருடைய பணி அவர் செய்திருக்கணும். முதலமைச்சர் பொறுப்பேற்கணும். மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் 10 பேர், மறுபடியும் இன்னொரு ஊர், இந்த கதை தொடர்கதையாக இருக்கக்கூடாது. ரெக்லெஸ்ஸாக டாஸ்மார்க்கினுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு டாஸ்மார்க்கினுடைய வளர்ச்சி தன்னுடைய வளர்ச்சியாக வேலை பார்க்குறாங்களோ, அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக இந்த அரசு எதற்காக எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க? இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் மணல் கடத்தக்கூடிய கும்பல் அரசு அதிகாரிகள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல். இப்போதான் நம்ம பார்த்தோம், புதுக்கோட்டையில் 15/6/2024 இலுப்பூரில் தாசில்தார் தேவநாயகி அவங்க அசிஸ்டன்ட் மேலே மறுபடியும் ஒரு கொலைவெறி தாக்குதல். கடந்த 3 ஆண்டுகள் நம்ம பட்டியலிடுறோம் அப்படின்னா 2021 திருச்சியில் திமுக ஒன்றிய பொறுப்பாளர் ஒருத்தர் நீக்கிறாங்க. காரணம், மணல் கடத்தலில் போலீஸ்க்கு மிரட்டல். 8/6/2022 திருவையாறில் 24 மணி நேரம் இதே பிரச்சனை. 26/4/2023 தூத்துக்குடியில் மணல் கொள்ளை குறித்து புகார் கொடுத்ததால் அலுவலகத்தில் புகுந்து VAO வெட்டி கொலை. 24/9/2023 ஓமலூரில் VAOயை கொலை செய்ய முயற்சி. 28/5/2023 மணல் கொள்ளையை தடுத்த வருவாய் ஆய்வாளர் மீது தாக்குதல். 14/10/2023 எங்களையா பிடிக்கிற மணல் கடத்தலை தடுக்க முயன்ற VAO மீது லாரி ஏற்றி கொலை முயற்சி பழனி அருகே. 2/11/2023 மணல் அள்ளியதை தடுத்த VAOவின் மீது மறுபடியும் கொலைவெறி தாக்குதல். 23/11/2023 தாசில்தாருக்கு கொலை மிரட்டல். 1/12/2023 மணல் கொள்ளை வழக்கு பதிந்த SIக்கு கொலை மிரட்டல். 4 மாதத்திற்கு முன்பு
மறுபடியும் இதே தான். ஸோ தொடர்ச்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை ஒரு அரசு அதிகாரிகளுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை. அவர்களுக்கு அரசு நம்ம எதற்காக சம்பளம் கொடுக்குறோம், எதற்காக அந்த பணியில் இருக்காங்க, அந்த வேலையை அவங்களால செய்ய முடியவில்லை என்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு எப்படி சட்டம் ஒழுங்கு மீது ஒரு மரியாதை வரும்? தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை இடத்துல விஓ அவங்கெல்லாம் கன் லைசன்ஸ் அப்ளை பண்ணுற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது. இதுவும் இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு மோசமாக சட்டம் ஒழுங்கு இருக்குது என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம். இதையும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். மணல் கொள்ளையும் கள்ளச்சாராயமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். அடுத்து நம்முடைய நீதியரசர் சந்துரு அவர்கள் ஒன் மேன் கமிஷன் அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஆங்கிலத்தை தலைப்பு டு அவாய்ட் வயலன்ஸ் பேஸ்ட் ஆன் காஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி ஃபீலிங் அமாங் காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஜாதி சமுதாயம் அது சார்ந்த ஒரு எண்ணம் வரக்கூடாது என்பதற்கான, அதன் மூலமாக வன்முறை வரக்கூடாது என்பதற்கான ஆய்வறிக்கை என்ற அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கை யார் படித்திருந்தாலும் கூட தெரியும், அதில் ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் அந்த அறிக்கையில் இருக்கு. ஸோ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த ஆய்வறிக்கையில் எங்கேயெல்லாம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. முதல் கருத்து, பள்ளிக்கூடத்தில் ஜாதி இருக்கணுமா? கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஜாதிக்காக வன்முறை இருக்கணுமா? கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு கமிட்டி போடணுமா? கண்டிப்பாக போடணும். அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஜஸ்டிஸ் சந்துரு அவங்க அந்த ரிப்போர்ட் கொடுக்கணுமா? கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நாங்கள் சொல்வது ரிப்போர்ட்டை கொடுக்காதீங்க, ரிப்போர்ட் மேலே ஆக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல, நாங்கள் சொல்வது பிராக்டிக்கலாக அந்த ரிப்போர்ட்டின் மீது நடவடிக்கை எடுங்க. அதன் மூலமாக ஆக்கப்பூர்வமான ஒரு மாணவ சமுதாயத்தை அமைக்க முதலமைச்சர் அவர்கள் பாடுபடணும். முதல்ல இன்னைக்கு கல்லர் சமுதாயத்தினுடைய சீர்மரபு பள்ளி, ஆதி திராவிடர் பள்ளி எல்லாம் இன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டினுடைய ஒரு அம்சம் இருக்கு. எங்களுக்கு இதில் உடன்பாடு கிடையாது. காரணம் நமக்கு தெரியும், சில சமுதாயத்திற்கு நாம் சிறப்பு சலுகை கொடுக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் நீண்ட காலங்களுக்கு சிறப்பு சலுகை இருக்கணும். அந்த கம்யூனிட்டியினுடைய அந்த காஸ்டினுடைய ஒரு ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேக்வர்ட்னஸை எடுக்கிறதுக்கு நம்ம பண்ணணும். அதை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து ஒரு காமனாலிட்டியை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கும். ஜாதி தன்மை வரக்கூடாது, ஜாதி அடையாளம் வரக்கூடாது என்றால் அதற்கு வேறு விதத்தில் பாடுபடணுமோ தவிர பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து ஜென்ரல் எஜுகேஷனில் இணைக்கக்கூடாது. அதே போல் இரண்டாவது அந்த ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க, அந்த பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய டாமினன்ட் காஸ்ட், அதாவது ஆதிக்க சமுதாயம் அங்கே அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியராக வரக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை ஆய்வறிக்கையில் ஜஸ்டிஸ் சந்துரு அவங்க வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு இதில் உடன்பாடு கிடையாது. அதாவது ஒரு டீச்சரை நாம் ரெக்ரூட் பண்ணும்போது இனி காஸ்ட்டை பார்த்து ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சு இனி காஸ்ட்டை பார்த்து போஸ்டிங் போடுவோமா? ஓ நீங்கள் இந்த காஸ்ட்டு, நீங்கள் சவுத்தில் இல்லை, நீங்கள் நார்த்துக்கு போங்க, நீங்கள் வெஸ்ட்டுக்கு போங்கன்னா ஒரு டீச்சரை காஸ்ட்டு பார்த்து போஸ்டிங் போட ஆரம்பிக்கிறோம். ஜாதியை பார்த்து ஒரு டீச்சரை ஒரு பள்ளிக்கூடத்தில் போஸ்டிங் போட ஆரம்பிக்கிறோம். இது எப்படி நாங்கள், அதாவது மாணவ செல்வங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்கே தடுக்கணுமோ தவிர இருக்கக்கூடிய ஆசிரியரை நான் டாமினன்ட் காஸ்ட், அதாவது ஆதிக்க சமுதாயம் இல்லாத ஒரு சமுதாயத்திலிருந்து ஆசிரியரை போட்டு நான் சரி பண்ணுறேன் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய கருத்து யாரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வைக்கணும். 7 ஆரம்பித்து Z வரைக்கும் அப்படியே அவங்க உட்கார்ந்துட்டு வரணும். இது உலகத்தில் எங்கேயுமே இதை பண்ண மாட்டாங்க. 7 ஆரம்பித்து Z வரைக்கும், உதாரணத்துக்கு என் பேர் அண்ணாமலை ஏ, நான் 180 சென்டிமீட்டர் இருக்கேன். என்னை கொண்டே முதல் பெஞ்சில் உட்கார வச்சா கடைசி பெஞ்சில் உங்களுக்கு எப்படி தெரியும்? இத்தனை காலமாக என்னை கடைசி பெஞ்சில் தான் உட்கார வச்சிருக்கிறாங்க. காரணம் நான் ஹைட்டாக இருக்கேன். அப்படி கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தா தான் முன்னாடி இருக்கு உங்களுக்கு தெரியும். இவ்வளவு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இதில் வரும். ஆல்பபேட்டுக்கும் காஸ்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? காஸ்ட் வைஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்றாங்க, அதை தடுப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. ஆசிரியர்களுக்கு கண்டிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கணும், இன்ஸ்பெக்ஷன் கரெக்டாக பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தப்பு பண்ணால் சஸ்பெண்ட் பண்ணுங்க, பிடிஏ மீட்டிங்கை ரெகுலராக நடத்துங்க, மாசத்துக்கு ஒரு முறை நடத்தவில்லை என்றால் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுங்க. இதெல்லாம் ஒரு சிஸ்டமோ தவிர ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் உட்கார்ந்தா காஸ்ட் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு விஷயத்தை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய முயற்சியும் கூட நிச்சயமாக அது பலிக்காது. அதையும் நாங்கள் ஏற்கப் போவது கிடையாது. அடுத்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டம், பள்ளிக்கூடத்தில் டிஸ்பிளே, ஒரு கயிறு, ஒரு திருநூறு, ஒரு ருத்ராட்சம் அல்லது ஒரு ஹிஜாப் அல்லது ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிலுவை இருக்கக்கூடிய ஒரு டாலர் இருக்கக்கூடிய செயின், இதை எந்த அளவுக்கு ஒரு பொது வெளியில் பயன்படுத்தலாம், எந்த அளவுக்கு பள்ளிக்கூடத்தில் பயன்படுத்தலாம்? இது நீண்ட நாட்களாக நம்ம சமுதாயத்துக்குள்ள நாமளே நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு ஸ்டேட்டில் பயன்படுத்தக்கூடாது, ஒரு ஸ்டேட்டில் எல்லாம் பயன்படுத்தலாம். ஆனால் இன்னைக்கு ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களுடைய அறிக்கை பார்த்தீங்கன்னா
இதை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த பிரச்சனையை. குறிப்பாக ஒரு சேக்ரெட் த்ரெட், அதாவது இந்த ஜாதி என்றால் இந்த அடையாளம், அவங்க இந்த கலர் போட்டிருந்தாவே இந்த ஜாதி தான். ஏதோ கோயிலில் எத்தனையோ கயிறு கட்டுறாங்க, இதுக்கு அது ஒரு முடிவா? கட்டக்கூடாது. விபூதியிலிருந்து குங்குமம்லிருந்து பிரச்சனைகள் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அதே போல இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவ மாணவ செல்வங்கள், அவங்க ஒரு ஹிஜாப் கொண்டு வர்றாங்க, ஹிஜாப் உடுத்துறாங்க, அல்லது ஒரு 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 கிறிஸ்டியன் கம்யூனிட்டி டீச்சர் அவங்களே சிலுவை போட்டுட்டு வந்து டீச் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம தமிழகத்தினுடைய பன்முகத்தன்மை எங்க போய் நிற்கும் அப்படிங்கறதான் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. ஆனால் நாங்க சொல்வது, ஒரு பள்ளிக்கூடம் என்பது செக்குலரா இருக்கணும், எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்டு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு விபூதி குங்குமத்திலிருந்து ஆரம்பித்து இது எங்க போய் இது நிறுத்த போறாங்க. அதனால் இதுலயும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நீங்க இது எல்லாமே இண்டிவிஜுவலா ஒரு ஒரு டவல் போட்டுட்டு வர்றாங்க, அனுமதி கிடையாது. அதே மாதிரி அவங்களுடைய ஃபேஸ் டிஸ்பிளே இல்லை, சில இடத்துல அப்ஜெக்ஷன் பண்றாங்க. இதையெல்லாம் ஆக்கப்பூர்வமாக ஒரு டெசிஷன் எடுக்கணுமோ தவிர, கையில கட்டியிருக்கக்கூடிய ஒரு நூலையோ, மேலே வைத்திருக்கக்கூடிய குங்குமத்தையோ, விபூதியோ, இதை வைத்திருந்தால் ஒரு சமுதாயமாக அடையாளப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்வதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அடுத்தது சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்ஸ், அதாவது பள்ளிக்கூட மாணவங்களையே ஒருங்கிணைத்து சமூக நீதி படை அப்படிங்கிற ஒரு படையை உருவாக்கணும். அப்படின்னு அந்த படைக்கு தலைவர் யார், அந்த படையினுடைய அதிகாரம் என்ன, அந்த படையினுடைய வரம்பு என்ன, அந்த படை யாரை போய் தடுக்கலாம், அந்த படை கேள்வி ஏற்கிறதுக்கு என்ன அதிகாரம், ஒரு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு என்ன அதிகாரத்தை நாம கொடுப்போம், இந்த சமூக நீதி படைங்கிறது என்ன பர்பஸ் இது சால்வ் பண்ண போகுது. அதனால இந்த ரிப்போர்ட்ல ஒருவேளை அந்த மாதிரி படை இருக்குன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது என்ன செய்யும், எப்படி செய்யும், எதற்காக அந்த படை இருக்கும், அதை யாரு கண்ட்ரோல் பண்ணுவாங்க, மாணவ செல்வங்களுக்கு சின்ன வயசுல இது தேவையா, இது ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஏன் மாணவ செல்வங்கள் மீது திணிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களோட இன்னொரு கேள்வியா இருக்கு. அடுத்தது, இன்னைக்கு ஒரு பக்கம் டெக்ஸ்ட் புக்ல பல விஷயங்கள் இருக்கு, குளோரிஃபிகேஷன் ஆஃப் ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜி. டெக்ஸ்ட் புக்ல, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு சாஃப்ரனைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம பயன்படுத்துறோம் அப்படின்னா அது நீதியரசர் சந்துரு அவர்களுடைய ஷார்ட் சைட்டட்னஸ் தான் அது காட்டுது. அதாவது பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பாட புத்தகங்கள் அதெல்லாம் சாஃப்ரனைஸ் ஆகுதுன்னு சந்துரு அவர்கள் சொல்றாங்கன்னா, அதே ஆங்கிள் சந்துரு அவர்களும் ஒப்புக்கொள்ளணும். அதே பாட புத்தகத்தில் டிரெவிடியன் ஐடியாலஜி இருக்குது, பேஸ்லெஸ் குளோரிஃபிகேஷன் ஆஃப் டிரெவிடியன் ஐடியாலஜி இருக்கு, அதையும் அவர்கள் எடுத்து பேசணும். அதனால் ஒரு சார்பாக பேசுவது நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல எலெக்ஷன் நடத்தணும். உங்களுக்கு தெரியும், ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டோ, ஜேஎம் லிங்டோ, அந்த கமிட்டி ரிப்போர்ட் உச்சநீதிமன்றத்தில் குறிப்பாக கல்லூரிகளில் எந்த அளவுக்கு எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப கிடுக்குப்படி உச்சநீதிமன்றம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு சந்துரு அவர்கள் ஸ்கூல்ல எலெக்ஷன் நடத்தணும். இப்போ ஜாதியை ஒழிக்கிறன்னு நீங்கள் எலெக்ஷன் நடத்துறீங்க, நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சாதாரண எலெக்ஷனே ஜாதியை வச்சு தான் இருக்கு. என் முதலமைச்சர், எந்த முதலமைச்சர் அந்த ரிப்போர்ட்டை கையில் வாங்கினாரோ அவரே எஸ்சி பொது தொகுதியில் எஸ்சி அவங்கள தான் நிற்க வைக்கிறாரு, பொது தொகுதியில் இன்னொரு பொது கேண்டிடேட்டை நிற்க வைக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு எஸ்சி ரிசர்வ் தொகுதியில் ஒரு பொது வேட்பாளர் நிற்க வைக்கிறதுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்னும் தைரியம் வரல. அந்த முதலமைச்சர்கிட்ட சந்துரு அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுத்து காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எலெக்ஷன் நடத்தினா ஜாதி காணாம போயிடும் சொல்றது எங்களை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸ்கூல்ல நீங்க எலெக்ஷன் நடத்த ஆரம்பிச்சா ஜாதி அரசியல் ஸ்கூலுக்குள்ள எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். அதனால இந்த ரிப்போர்ட் தேவையா? கண்டிப்பா தேவை. நாங்க கண்டிப்பா அந்த ரிப்போர்ட் வேணும்னு ஒத்துக்கிறோம். பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜாதி இருக்கக்கூடாது, நாங்க தெளிவா இருக்கோம். ஜாதி வன்முறைகள் நடக்கக்கூடாது. ஆனால் இதில் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை பின்பற்றினோம்னா இன்னைக்கு விட இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து அங்கே ஜாதி ஆதிக்கம் பள்ளிக்கூடத்தில் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கருத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு, அவர் எல்லா தரப்பு வாதங்களையும் எடுத்துக்கொண்டு அவர் ஒரு ஆக்ஷன் பிளான், ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். பத்திரிகை நண்பர்கள் மன்னிக்கணும், இன்னைக்கு ஏசி வேலை செய்யல, சம் இஷ்யூ ஜென்ரேட்டரில். அண்ணே நாங்கள் ஒத்துக்கிறோங்க அண்ணே, பள்ளிக்கூடத்துக்குள்ள ஜாதிக்கு வேலை இல்லை, ஒத்துக்கிறோம். கடிவாளம் போடணுமா, கடிவாளம் போடணும். அதற்கான நேரம் வந்துருச்சா, நேரம் வந்துருச்சு. அதற்கு சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் உடன்பாடு இல்லை, ஒரு தரப்பு சிந்தனையை புகுத்துற மாதிரி இருக்கு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் அந்த ரிப்போர்ட் அப்படியே என் டோட்டோ நான் எடுத்துக்குவேன், அது அப்படியே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இன்னைக்கு இருக்கு, நன்றிங்கண்ணா, இன்னைக்கு இருக்கும் வரை இருக்கிறத விட இன்னும் அதிகமான பிரச்சனைகளை தான் நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அந்த ஆய்வறிக்கை இன்னும் அதிகமாகத்தான் உருவாக்கும் என்பது எங்களுடைய கருத்து.
அண்ணா நம்ம அசம்ஷனுங்க அண்ணா, உதாரணத்திற்கு என் கையில் இன்னைக்கு கருப்பு கயிறு பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் கட்டியிருக்காங்கண்ணா. சில நேரத்தில் நான் ஆஞ்சநேயர், நான் ஒரு கலர் கட்டுறேன். எல்லோருமே மாறி மாறி எல்லா கலர் கட்டுறோம், க்ரீனும் கட்டுறோம், எல்லாமே கட்டுறோம். இந்த ஜாதிக்கு இந்த அடையாள குறியீடு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு கோயில்லையுமே நோன்புக்கு கட்டுறோம். கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது 42 நாள் ஒரு கயிறு கட்டுறோம். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் சொல்யூஷனான்னு நான் கேட்குறேங்கண்ணா. இது வந்து ஸ்கூலை தாண்டி வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அந்த கயிறு இந்த ஜாதி தான் அப்படின்னு அடையாளப்படுத்துவது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்குறேன். நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருங்க. பேரண்ட்ஸ் வர்றாங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த குழந்தைய 1 வருஷம் சேர்த்துக்காதீங்க. அருவாள் எடுத்துகிட்டு வந்து வெட்டுறாங்க, சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புங்க. வயசாயிருச்சு, ஆக்ஷன் எடுங்க. பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் மீது நோட்டீஸ் எடுங்க. குரூப்பிசமோ அங்கே வந்துச்சுன்னா ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்கள் மாணவ செல்வங்கள் மீது திரிச்சிங்கன்னா 12 வயசு 13 வயசு 7 வயசு என்ன மெச்சூரிட்டி இருக்குங்கண்ணா? ஐபிசிலேயே சொல்கிறோம், 8 வயசு வரைக்கும் குற்றமே பண்ண முடியாது. ஒரு குழந்தை குற்றம் செய்தாலும் ஐபிசியை பொறுத்தவரை குற்றவாளி இல்லை. 8லிருந்து 12 வரைக்கும் குற்றம் செஞ்சாங்கன்னா ஆராய்ஞ்சு தான் செக்ஷன் போடணும். 12லிருந்து 18 ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்ட் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கயிறிலிருந்து ஆரம்பிச்சா எங்கே போய் நிற்குங்கண்ணா? அதான் எங்களுடைய கேள்வி. வேண்டும், தடுக்கணும். அது ஒரு ப்ராட் பேஸ்டாக இருக்கணுமோ தவிர ஸ்பெசிஃபிக்காக எலெக்ஷன். ஏன்னா இந்த எலெக்ஷன்லேயே ஜாதி அரசியல், பூத்துக்கு ஜாதி அரசியல் பண்ணுறாங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் எலெக்ஷன் நடந்தால் அவங்க அப்பா அம்மா சும்மா இருப்பாங்களா? அவங்க வந்து கேன்வாஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே எலெக்ஷன் நடத்த வேண்டாம் ஜேஎம் லிங்கோ ரிப்போர்ட்டில் சொல்லும் பொழுது பள்ளிக்கூடத்தில் எலெக்ஷன் நடத்தணும் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தான் நான் கேள்வி கேட்கிறோம். ஜாதி வராதான பள்ளிக்கூடத்தில்? கண்டிப்பாக வருங்கண்ணா. ஆனால் கோர் கமிட்டி தேர்தல் முடிந்த பிறகு 2-3 கோர் கமிட்டி நடந்திருக்குங்கண்ணா. ஆன்லைனில் நடந்திருக்கு. இன்னைக்கு தான் முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ரிவ்யூ மெக்கானிசம், 39 தொகுதியும் ரிவ்யூ பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய அகில இந்திய தலைவர்கள் வந்திருந்தாங்க. எலெக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ், 39 தொகுதியினுடைய பெர்ஃபார்மன்ஸ், வாக்கு சதவீதம் எப்படி இருக்கு, பாசிட்டிவ்ஸ் மைனஸ், கம்ப்ளைண்ட்ஸ், சில தலைவர்கள் எலெக்ஷனில் வேலை செய்யலை, வேலை செஞ்சாங்க, அது மாதிரி எல்லாமே கலந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு. அதனால் இந்த கோர் கமிட்டி வந்து ரொம்ப நீண்ட ஒரு கோர் கமிட்டிங்கண்ணா. பரவாயில்ல, போன டைம் டிஜிபி செஞ்ச வேலையை இப்போ மாவட்ட தலைவர் பண்ணுறாரு. போன டைம் டிஜிபி மரக்காணத்தில் ஆனோடனே டிஜிபி சொன்னார், இண்டஸ்ட்ரியல் லிக்கர் வேறு, இந்த லிக்கர் வேறு அப்படின்னு அவர் ப்ரெஸ் மீட்டே நடத்தினார். பழைய நம்ம ரிட்டையர்டான டிஜிபி, மாண்புமிகு டிஜிபி அவர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு கிளாஸே எடுத்தார். எரிசாராயம்னா என்ன, இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னா என்ன, ஸ்பிரிட்னா என்னன்னு. இன்றைக்கி அது கலெக்டர் பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு. அண்ணா கள்ளச்சாராயம், இது கள்ளச்சாராயம் தான், அந்த புழக்கம் இருப்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி சாக்கு போக்கு சொல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து நாங்கள் எத்தனை சல்லசாராயத்தை கைப்பற்றணும், எவ்வளோ அண்டாவை கைப்பற்றணும், எத்தனை குண்டாவை கைப்பற்றணும், ஒரு 4 அறிக்கை கொடுப்பாங்க. அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்கண்ணா. ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர்னு வச்சுக்கிட்டு ஒரு வேலை வந்து டாஸ்மார்க்கு மட்டும் பார்த்துக்கணுன்னா அது எப்படிங்கண்ணா ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர்? அதனால் முதலமைச்சர் சொன்னால் ஆமாம் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம், 2 முறை நடந்திருக்கு, நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அமைச்சர் அவங்க பதவி விலகுவாங்க, நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்றுக்கிறோம், ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தா வந்துருமாங்கண்ணா. ஆனால் நாங்கள் சொல்வது இது ஒரு முறை இல்லை. போன முறை என்ன சொன்னாங்க, 18 ஆண்டுகள் ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தாங்க நடக்குது, நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்தோடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னு முதலமைச்சர் அவங்களே கோவப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தொடர்ந்து நடக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஏன் பொறுப்பேற்க மறுக்கின்றார் என்பது தான் எங்களுடைய கேள்வி. அண்ணா சாரிங்க அண்ணா, உங்க கேள்வி பிரைம் மினிஸ்டர் ஏன் போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு கேட்குறீங்களா? எப்போ வர்றாங்க? ஓகே அண்ணா, பிரைம் மினிஸ்டர் வருவார்கள் என்கின்ற அடிப்படையில் ரயில்வே மினிஸ்ட்ரி சில ஆரம்ப வேலைகள் ஆரம்பித்தாங்க. குறிப்பாக வந்தே பாரத், அது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வரலைங்கன்னா, பிரதமர் அவர்கள் வருவதாக இவர்கள் சொன்னது கிட்டத்தட்ட 31 ப்ராஜெக்ட், அப்ராக்சிமேட்டாக 31 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே அவங்க பேசிக்கிட்டாங்க. இன்றைக்கி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதெல்லாம் சில வேலைகள் முடியணும், பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு வேலை எனக்கு இருக்குது, அதனால் கூடிய விரைவில் ஒரு புதிய டேட்டை அறிவிக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதான் ரயில்வேலிருந்து சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. அதை தாண்டி எங்ககிட்ட பொதுப்படையான எந்த கருத்து இல்லைங்கன்னா, அதே நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் வர வேண்டிய நேரம் கூட காலையிலையா சாயந்தரமா அதுவும் கூட ஒரு சின்ன இடர்பாடு இருந்துச்சு. அதையெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஒரு புதிய டேட் கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புறோங்கண்ணா. அதை தாண்டி எங்களுக்கு புதுசாக எதுவும் தெரியாதுங்க.
புகாரே அளிக்கலீங்கண்ணா. ஏங்கண்ணா இல்லைங்கண்ணா, புகார் அளிக்கல. யார் அப்படிலாம் விமர்சிக்கலீங்கண்ணா. அண்ணா அக்கா இன்னைக்கு சொன்னாங்க, நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொன்னாங்க, அண்ணா எங்களை பொறுத்தவரை கட்சியில் ஒரு டிசிப்ளின் இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த டிசிப்ளின் படி நம்ம ஆக்ஷன் எடுக்க போகிறோம், அது ஒன்று. இன்னைக்கு சமூக வலைதளம் என்பது ரொம்ப பெருசு. என்னை பற்றி நீங்களும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஒரு ரைட் விங் சிம்பத்தைசரும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அது ஒரு மாநில தலைவராக எனக்கு அது ஓகே. ஆனால் அது எல்லை மீறி போகும்பொழுது தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. அதனால் தமிழிசைக்கா அது போன்ற புகார் எதுவும் எங்கிட்ட சொல்லலை, எப்பவுமே சொல்லலை, தொலைபேசியிலே சொல்ல, இன்னைக்கு சொல்லலை. அப்படி வரம்பு மீறி ஏதாச்சும் போச்சுன்னா நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால் நடவடிக்கைகளுக்கு உரிமை இருக்கு. இன்னைக்கு கட்சியை தாண்டி இந்த ஈகோ சிஸ்டம் ரொம்ப பெருசாக இருக்குது. அமெரிக்காவில் இருக்கிறாங்க, துபாயில் இருக்கிறாங்க, எல்லா ஊரில் இருக்கிறாங்க, சிம்பத்தைசராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு மோடிஜியை பிடிக்கும், வேறு தலைவரை பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட நம்ம அட்வைஸ் பண்ண முடியும். சில இடத்துல அதையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு தலைவர்களுடைய கருத்துக்கு உங்களுக்கு ஏற்புடையது இல்லை என்றால் அதை பொதுவெளியிலே குற்றம் சாட்டுவது அநாகரிகம் என்பது என்னுடைய கருத்து. அதாவது நம்முடைய ஈகோ சிஸ்டம்ல இருந்தா அது வேறு விதத்தில் சொல்லலாம். யாருன்னே சப்போர்ட்ரு, யாருன்னே சப்போர்ட்ரு, அவர் யார் சப்போர்ட்ரு, அவர் என்ன அண்ணா ஒரு விஷயம் புரிஞ்சு அண்ணே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொண்டனும் என் சப்போர்ட்ரு தான். கேபி ராமலிங்கனை சப்போர்ட்ரு தான், கருப்பு முருகானந்தனை சப்போர்ட்ரு தான், மோடிஜி சப்போர்ட்ரு தான். எல்லோரும் என்னுடைய குழந்தைகள், எல்லாரும் என் சப்போர்ட்ரு தான். இப்போ நீங்கள் அண்ணா இந்த தொண்டை உங்கள் சப்போர்ட் இல்லையா, அவங்களே சப்போர்ட்ரு தான். அதனால் சில பேர் என் சப்போர்ட்ருன்னு சொல்கிறாங்க, சில பேர் என் சப்போர்ட்ருன்னு சொல்ல, அதுக்காக இவங்க தான் உங்கள் சப்போர்ட், எல்லோரும் எங்கள் சப்போர்ட்ரு தான். அதனால் என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில் இவங்க சப்போர்ட்ரு அவங்க சப்போர்ட்ருலாம் ஒன்றும் கிடையாது. அது காங்கிரஸ் கட்சி இல்லைங்கண்ணா. பொறுத்திருந்து பாருங்கண்ணா, புகார் வந்திருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. சொல்லியிருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க, பொறுத்திருந்து பாருங்க. அப்படி யாராவது ஒரு தலைவருடைய கிரிட்டிசிசம் என்பது அந்த எல்லை மீறி போகும்பொழுது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். பொறுத்திருந்து பாருங்க, நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்க. ஒரு நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கண்ணே. நாங்கள் ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்தா நீங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லுவேன். அண்ணா நீங்கள் நடவடிக்கை ஏன் எடுத்தீங்கன்னு பொறுத்திருந்து பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. ஆனால் அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, தமிழிசையா கொடுக்கல, சூமோட்டோவாக நாங்களே சில கம்ப்ளைண்ட் எடுத்திருக்கோம். ஒரு மாநில தலைவர் என்கின்ற முறையில் நானே சில கம்ப்ளைண்ட்டை எடுத்திருக்கேன். இந்த தலைவர்களை பற்றி ஏன் இப்படி பேசுனீங்க, அந்த தலைவரை ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, ஏன் இந்த தலைவரை பற்றி இந்த கருத்து சொன்னீங்க. குறிப்பாக யூடியூப்பில் செய்தி சேனலில் பெருசாக இருக்கிறதுல அது மாடரேஷன் அங்கே இருக்கிறாங்க. அதனால் அந்த கருத்துக்களை நானே சில இடத்துல கேட்டிருக்கேன், பொறுத்திருந்து பாருங்க. எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்கோம். சொல்லுங்கண்ணா. பாஜகவோட கூட்டணி வச்சது யாரு குருத்தலா இருக்குங்கண்ணா? இன்னைக்கு செல்லூர் ராஜா அண்ணன் வேண்டிட்டு இருக்கார், ஆண்டவா அந்த விஜய் அவர் எப்படியாச்சும் அனுப்பிவிடு, இந்த எம்ஜிஆர் ஐயாக்கு பின்னாடி இந்த விஜய் ஐயா வந்தால் எங்களை காப்பாற்றிடுவாங்க. இதை ஒரு வெட்கக்கேடாக நான் பார்க்கின்றேன். அவ்வளோ பெரிய ஒரு கட்சி, 72 இருக்கக்கூடிய கட்சி, புரட்சி தலைவரார் புரட்சி தலைவி அம்மாவால் இருந்த ஒரு கட்சி, இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய தலைவர் வந்து கடையில் பாத்திரம் விற்கிற மாதிரி வித்துட்டு இருக்கிறாங்க. அண்ணே நீங்கள் வாங்கினே 10 ரூபாய்க்கு 2 பாத்திரம், நீங்கள் வாங்கினே 10 ரூபாய்க்கு 3 பாத்திரங்கிறாரு செல்லூர் ராஜா அண்ணன். விஜய் அண்ணனா வாங்க வாங்கன்னு இவரே கூட்டு வந்துருவாராட்டிருக்கன்னா, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி, சித்தாந்தத்தை அவங்க வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி. நாளைக்கு விஜய் அவங்க வர்றாங்கன்னா அவர் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வர போறாங்க. நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவர் ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்காங்க. நாங்கள் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் இருக்கலாம், மக்கள் நீங்கள் ஏற்றுக்க போறீங்க, ஏற்றுக்காமல் இருக்க போறீங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை திரு செல்லூர் ராஜா அவர்கள் பேசுறது இன்னைக்கு உறுத்துது. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சது உறுத்துதுன்னு சொல்றவர், அவரு கட்சி தலைவரை பற்றி சொல்லாமே. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 234 ஜெயிப்பாருன்னு சொல்லாமல்லண்ணா. ஒரு விஜய் வந்து எங்களை காப்பாற்றுவார்னு பேசும்பொழுது அவருக்கு அவர்களுடைய தலைவரின் மீது நம்பிக்கை இழந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி சொன்னாரண்ணா. அப்புறம் கூட்டணி வைக்கும் போது அவர் ஏன் கூட்டணி வச்சாருங்கண்ணா? அப்பயே சொல்லியிருக்கலாமே, நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம், கதவு இழுத்து பூட்டிடுறோம், பூட்டை மாட்டிட்டோம், அப்போ சொல்லியிருக்கலாம் இல்லைங்கண்ணா. ஆனால் நாங்கள் யாரையும் வலுக்கட்டாயமாக நீங்கள் வந்து எங்களோட கை கோருங்கன்னு யாரையுமே கூப்பிடல. சரிங்கண்ணா, இது இப்படி பாருங்கண்ணா, இன்னைக்கு பாஜக கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கட்சிகள்லாம் அதிமுக வேண்டாம் என்று எங்களிடம் வந்தவர்கள். நான் இப்படி கேட்குறேன் அண்ணங்கிட்ட. பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் அதிமுகவோட போலீங்கண்ணா? என்டிஏ வரணும். ஏசி சண்முகம் அவர்கள் ஏன் நம்ம சிம்பல்ல போட்டிடுறாங்க?
ஸோ இன்னைக்கு அதிமுக சொல்லக்கூடிய தலைவர்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை விட்டுருங்கண்ணா, பாரதிய ஜனதா கட்சி விட்டுருங்க, சரி நான் பாரதிய ஜனதா கட்சியை பொருட்டா மதிக்கல செல்லூர் ராஜா சொல்றாங்க, மறந்துருங்க. மற்ற கூட்டணிகள் நீங்க தக்க வைக்கலன்னு நான் கேட்கிறேன். இவ்வளவு பேசுறவங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சியெல்லாம் அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் சொல்லட்டும், ஏன் இந்த தலைவர்கள் நீங்க கூட வச்சுக்கல? அவர்கள்லாம் ஏன் வேண்டாம் என்று வெளியே வந்தாங்க? ஏன் பாரிவேந்தன் அவர்கள் திமுக இருந்து வந்தாங்க, ஜான் பாண்டியன் வெளியே வந்தாங்க. ஜான் பாண்டியன் 2021 அதிமுக சிம்பல்ல போட்டிட்டாங்க சென்னையில். அந்த கேள்விக்கு என்னங்க பதில்? பாஜக நீங்க மறந்துருங்க. அந்த ஏசி சண்முகன் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் வெளியே வந்தது உண்மைதானுங்கண்ணா. அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக எல்லோருமே அதிமுகவை நிராகரித்திருக்கின்றார்கள் என்பதான் சொல்லுது. அண்ணே இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்றாரு? அண்ணன் என்ன சொல்றாரு? நாங்க 0.86% ஓட்டு அதிகமா வாங்கிட்டோம், எங்களுக்கு வெற்றிங்கிறார். இல்லை என்ன சொல்றாருல்ல, போன டைம் அவர் நின்ன சீட் எவ்வளவு? 23. இந்த டைம் அவர் சின்ன சீட் எவ்வளவு? 32, 31. 9 சீட் அதிகமா நின்று போன டைம் ஹிஸ்டாரிக்கல் லோ 19%, இந்த டைம் 9 சீட் அதிகமா நின்று 0.8% அதிகமா வாங்கியிருக்கேன்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் தம்பட்டம் அடிக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு. நான் குற்றச்சாட்டு எது சொல்லிங்கண்ணா, அவங்க சொல்றதுக்கு பதில் சொல்றேன். நீங்க உங்க கட்சி எப்படி வளர்க்குதுன்னு வேலை பாருங்க. தினமும் உட்கார்ந்து பாஜக சரியில்லை, தினமும் உட்கார்ந்து பாஜக இப்படி, தினமும் உட்கார்ந்து பாஜக கூட்டணி வச்சனால நெஞ்ச உறுத்துது, தினம் உட்கார்ந்து நாங்க சொல்றோமான அதிமுக சரியில்லைன்னு. நாங்க தினம் உட்கார்ந்து ஜெயக்குமார் அண்ணனுடைய பையன் டெபாசிட் இழந்துட்டாரு நான் சொல்றேனாங்கண்ணா, இல்ல தினம் உட்கார்ந்து நாங்க எதாவது சொல்றோமாங்கண்ணா? எதுவுமே சொல்லல. நாங்கள் எங்க கட்சியை வளர்ப்பதற்கான வேலையில் இருக்கோம். மக்கள் ஏத்துக்கிறது ஏத்துக்காது, மக்கள் எங்க உழைப்பை பார்த்து முடிவு பண்ண போறாங்க. ஆனா அதிமுக காரங்க தினமும் பிரஸ் மீட் வச்சு பிஜேபி 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 எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சப்பாட்டு பாடுவாங்க? எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் முன்னாடி ரிசல்ட் இருக்கு. உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். ஏங்கண்ணா அதான் பாயிண்ட். இன்னைக்கும் மனசு உறுத்துதுன்னா என்ன அர்த்தம்? கூட்டணி எப்ப இருந்துச்சு, கூட்டணி முடிஞ்சு அடுத்த ரிசல்ட்டே வந்தாச்சு, இன்னைக்கு மனசு உறுத்துதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுங்கண்ணா. சரி, இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்றாங்க, தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அவர் ரொம்ப பாதிச்சிருச்சாமா, அதனால நான் விக்கிரவாண்டியில போட்டி இல்லை. சரி, ஈரோடு பை எலெக்ஷன் அப்ப சட்டம் ஒழுங்கு பாதிக்கலையா உங்களையா? ஈரோடு பை எலெக்ஷன் அப்ப சட்டம் ஒழுங்கு இன்னும் மோசமா இருந்துச்சு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன இல்ல, திமுக வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு, நான் ஈரோடு பை எலெக்ஷன்ல நான் போட்டி இல்லைன்னு சொன்னா அவர் சொன்ன கருத்துல நியாயம் இருக்கு. அதனால ஈரோடு பை எலெக்ஷன்லயே போட்டிட்டாங்க, கொங்கு பகுதி அங்க அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, நான் போய் நின்று பார்ப்போம். அன்னைக்கு 60,000 ஓட்டு மார்ஜின் லாஸ். ஆனால் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து ஏற்புடையதில்லை. அதுக்கு மேல அவங்க கட்சிக்கு விட்டதுங்கண்ணா, நிக்கிறது நிக்காது அதிமுக அவங்க இஷ்டம், அதை பத்தி குறை சொல்றதுக்கு எனக்கு எது ரைட்ஸ் கிடையாது. பட் சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு அவர் நினைச்சா மக்கள் இங்க அறிவாளிகள். அப்ப ஈரோடு பை எலெக்ஷனுக்கு இது பொருந்தாதா? விக்கிரவாண்டி மட்டும்தான் சட்டம் ஒழுங்கா அப்படி? ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இதை ஒரு ஜனநாயக கடமையாக பார்க்கின்றோம். ஒரு பை எலெக்ஷன்ல மக்களுக்கு சாய்ஸ் கொடுக்கணும். ஒரு விக்கிரவாண்டி சட்டம் ஒழுங்குக்கும் விக்கிரவாண்டிக்கு என்ன சம்பந்தங்க? ஒரு கேண்டிடேட் நிக்கிறாங்க, இன்னொரு கேண்டிடேட், மக்கள் 3 கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுறாங்க. இது பை எலெக்ஷனுடைய தன்மை. மக்களுக்கு ஓட்டிங் சாய்ஸ் கொடுக்குறோம். தோக்கிறது ஜெயிக்கிறது ரெண்டாவதுங்கண்ணா. அதனால் நான் அதிமுக விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்திருப்பது அவர்கள் சொன்ன கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் நான் பிரதிபலிக்கிறேன். நான் முதல்ல இருந்து சொல்றேன் அண்ணா, ஒரு நிமிஷம் அண்ணா, லாஜிக்கல் கொஸ்டின் கேட்கறாங்கண்ணா. நீங்க சீனியர் ரிப்போர்ட்டர், இவர் எலெக்ஷன்ல நிக்கிறார், நான் இவர் பி டீம்னா நான் நிக்காம இருந்தா தானே இவர் ஜெயிப்பாரு. திமுக எலெக்ஷன் நிக்குது, யாரு திமுகவுடைய பி டீமா இருந்தா நிக்காம இருப்பாங்க? அதிமுக. இது லாஜிக், பேசிக் லாஜிக் ஆஃப் மேக்ஸ். இவர் இங்க நிக்கிறார், நான் இவர் நண்பர், அப்படி இருந்து எலெக்ஷன் நான் எப்படி ஒரு பி டீம் ஆவேன்? இல்ல நான் சொல்றதுக்குன்னு சொல்றவங்கள தான் நீங்க கேட்கணும். அவங்க பி டீமா அவங்க காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, எங்க அப்பா குதிரைக்குள் இல்லை அப்படிம்பாங்க, கிராமத்துல ஒளிச்சு வச்சுட்டு எங்க அப்பா இல்லை. இன்னைக்கு திமுக யார் இந்த எலெக்ஷன்ல நிக்கலையோ அவங்க பி டீம்னு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. தொடர்ந்து நாங்க சொல்றோம், எலெக்ஷன் நிக்கிறவங்க எப்படி பி டீம் ஆவாங்க? இதெல்லாம் புது லாஜிக்கா இருக்கு. அதனால திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கணும். பி டீமா இருக்கிறவங்க நிக்காம இருந்தா தான் ஓட்டு ஸ்பிளிட்டாமா அவங்களுக்கு வரும். நாங்க நின்னோம்னா ஓட்டு ஸ்பிளிட் ஆக போது, நாங்க ஜெயிக்க போறோம், எப்படி பி டீம் ஆகும்? ஆனால் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உண்மையாலுமே யார் யாருடைய பி டீம் என்பது மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்.
வெற்றிக்கான காரணத்தை நிறையா பார்த்தோங்கண்ணா. 96லிருந்து எலெக்ஷனை ட்ராக் பண்ணீங்கன்னா முதலாக பாரதிய ஜனதா கட்சி டபுள் டிஜிட் ஓட் ஷேரில் இருக்கும். டபுள் டிஜிட் ஓட் ஷேர். அண்ணே, ஒரு புலி ஆகணும்னா ஃபஸ்ட்டு புலி குட்டி போடணும். அந்த குட்டி பால் குடிச்சு அந்த குட்டி கொஞ்சம் பெருசாகணும். அந்த குட்டி ஓட கற்றுக்கணும். அப்புறம் அந்த குட்டி புலியாகி சாப்பிட போகணும். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி புலி ஆகணும்னு எங்களுக்கு ஆசை. ஆனால் இன்றைக்கி தான் குட்டியிலேருந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். குட்டியிலேருந்து வளர்ந்து ஒரு மீடியம் புலி ஆகிருக்கிறோம். அது இந்த தேர்தல் 2026 முழுமையான புலி ஆகும். 78 இடத்துல 2வது இடத்துல வந்திருக்கோம். 78 சட்டமன்றத்தில் நல்ல வாக்கு வாங்கியிருக்கோம். வரலாறு காணாத வாக்கு வாங்கியிருக்கோம். இப்போ தோல்வி அப்படின்னு நண்பர் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியில் ஒருவேளை எம்பியை அனுப்பலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி இன்னைக்கு அதிமுகவுடைய ஓட் ஷேர் திருநெல்வேலியில் 13%. கோயம்புத்தூர் அதிமுகவுடைய ஓட் ஷேர் 17%. வெள்ளூர் டெபாசிட் இல்லை. ஸோ எதெல்லாம் முக்கியமான தொகுதிகளோ அங்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் 18% வரை குறைவு. டெபாசிட்டை ஜஸ்ட் வாங்கியிருக்காங்க, அங்கே இருக்கிறாங்க. அதே தெரிஞ்சிடும். ஸோ எந்த அளவுக்கு இன்னைக்கு முக்கியமான சில தொகுதிகளில் சில கட்சிகள் அன்கோ போட்டுருக்காங்க. தொடர்ந்து நான் சொல்கிறேன், இந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு நான் வைக்கலிங்கண்ணா. நான் 3 மாசமாக சொல்கிறது. எங்களுடைய சேலஞ்ச் அதையும் தாண்டி நாங்கள் ஜெயிக்கணும். இல்லைண்ணே 4 லட்சம் ஓட்டு வாங்கினா போதும், அவங்க 2.5 லட்சம் வாங்குவாங்க, இவங்க 3 லட்சம் வாங்குவாங்கன்னு இருந்தது. அதெல்லாம் மாறி ஒரு நல்ல தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வேண்டும் என்றால் 5 லட்சம் ஓட்டு வேண்டும் என்ற இந்த தேர்தல் எங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு. இல்லை அதிமுக 20% எடுப்பாங்க, திமுக இருப்பாங்க, நீங்கள் ஜெயிங்க அப்படிங்கிற எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடம். வலிமையான தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க போகுதுன்னா அங்கே 3வது கட்சி முதல் கட்சிக்கு விட்டு கொடுக்கும் என்பது இந்த தேர்தலில் வெட்ட வெளிச்சமாயிருக்கு. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலீங்கண்ணா, அது எங்கள் பிரச்சனை. நாங்கள் 4.5 லட்சம் ஓட்டு எப்படி 5.5 லட்சம் ஓட்டுன்னு மாற்றணும், அது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் பாடம். 2வது, முதலாக பாரதிய ஜனதா கட்சி இவ்வளோ இடத்துல நிற்குது. 7 இடத்துல நின்றுருக்கோம், 5 இடத்துல நின்றுருக்கோம், 6 இடத்துல நின்றுருக்கோம். முதலாக 23 இடத்துல 23 × 6 அசம்பிளி போட்டிங்கன்னா 138 அசம்பிளி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சிம்பல். மிச்ச இடத்துல கூட்டணி கட்சி. கட்சிக்கு புதுசு, இவ்வளவு இடத்துல நின்றுருக்கும். எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது? இப்போ திமுக அதிமுக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல 2000-3000 பேர் இருக்காங்க. எங்கிட்ட 1000 பேர் தான் இருக்கிறாங்க. எலெக்ஷனை மேனேஜ் பண்ணுற 2000 பேர்த்து எப்படி உருவாக்குறது? 2வது பாடம். 3வது, இன்னும் நம்முடைய வேட்பாளர்கள் கடுமையாக வேலை செய்யணும், மக்கள்கிட்ட போகணும். அதனால் நாங்கள் இன்றைக்கி நன்றி அறிவிப்பு கூட்டத்தை ஆரம்பிக்க போகிறோங்கண்ணா. இந்த 2-3 நாட்களில் நான் உட்பட எல்லோருமே எங்கள் தொகுதிக்கு போய் மக்கள்கிட்ட நன்றி சொல்ல போகிறோம். எல்லா இடத்துக்கும் போகிறோம். நாங்கள் நன்றி 2 பேர்த்திட்ட சொல்ல போகிறோம். ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி, ஓட்டு போடாதவங்களுக்கு சொல்ல போகிறோம். நாங்கள் இன்னும் கடுமையாக உழைக்கிறோம், அடுத்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் ஓட்டு போடாத ஏற்றுக்கிறோம். எங்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, மேபி எங்களுக்கு நீங்கள் வேண்டான்னு நினச்சிருக்கலாம், அதெல்லாம் நாங்கள் ஆமோதிக்கிறோம், ஏற்றுக்கிறோம். அதை ஏற்றுக்கிட்டு உங்ககிட்டையும் நாங்கள் வேண்டுறோம். உங்களுடைய அன்பை பெறுவதற்கு இன்னும் கடுமையாக உழைப்போம். அடுத்த முறை நீங்களும் ஓட்டு போடுங்க. ஸோ நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லா பக்கம் போவோம். இதான் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடங்கண்ணா. அண்ணே, அரசியல் எப்பவுமேங்கன்னா ஒரு பெரிய கிளேசியர், அது தேயுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தேய ஆரம்பிக்கும். ஒரு கிளேசியர், ஒரு பெரிய பனிப்பாறை தேயுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும். எனக்கு அந்த பனிப்பாறை கண் முன்னாடி தேய ஆரம்பிக்குது. அதனால தான் விஜய் வாங்க, அடுத்து அஜித்தை கூப்பிட்டுருவாங்களாட்டிருக்கு. அவர் பாவம், அவர் பாட்டு சிவனேன்னு இருக்கார். அரசியலே விட்டுருங்கப்பா, நான் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன், நம்ம நேர்மையான நாணயமான வாழ்க்கையை வாழ்கிறேன்னு நினைக்கக்கூடிய அஜித்தன்னு அடுத்து கூப்பிடுவாங்க. ஆனால் நீங்களும் ஒரு பக்கம் சேருங்க. அந்த நிலைமையில் இன்றைக்கி அதிமுக இருக்குது. நான் சொல்வது நடக்கும், நீங்கள் பாருங்கள். அதற்கான ஆரம்ப குறியீடுகள், அறிகுறிகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. டிடிவி எண்ணம் போகக்கூடிய ரெஸ்பான்ஸை பாருங்கள். இன்னொரு அம்மையார் அவர்கள் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதையும் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. தேர்தலுக்கு பின்பு எதெல்லாம் நடக்கும் என்று நாங்கள் நினைத்தோமோ எல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. கண்கூடாக உங்களுக்கு தெரிவதற்கு நாட்கள் ஆகும். நிச்சயமாக நீங்கள் அதை பார்ப்பீங்க. அண்ணே அண்ணா, எங்களுக்கு அதுக்கு என்னென்ன சம்பந்தம்? நான் ரீடு பண்ணுறேங்க, நான் ரீடிங். நீங்கள் எஸ்டிபியோட அலையன்ஸ் வச்சிங்கனாவே ஏடிஎம்கே கேடஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. கிரவுண்டில் நாங்கள் பார்க்குறோம். எஸ்டிபி அலையன்ஸ் வச்சிங்கன்னா வர ஏற்றுக்க மாட்டாங்க. இஸ்லாமிய கட்சி வேற, ஃபண்டமெண்டலிஸ்ட் பார்ட்டி வேற, இஸ்லாமியர்கள் வேற, கிறிஸ்தவர்கள் வேற. இந்த புரிதல் இல்லாமல் எல்லாத்தையும் நான் வச்சுக்குவேன், என்டோர்ஸ் பண்ணுவேன், ஏற்றுக்க மாட்டாங்க. பிஎஃப்ஐக்கும் இஸ்லாமிய சொந்தமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு.
ஒரு பிஎஃப்ஐக்கும் என்னுடைய இஸ்லாமிய நண்பருக்கும் அடிப்படை வேறுபாடு இருக்கு. ஒரு அரசியல் கட்சி 2 பேரும் ஒன்றுன்னு நினைச்சா பெரிய தப்பு பண்றாங்கன்னா, அதே போல தான் நான் இந்து குரூப்லையும் சொல்றேன். எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கருக்கும் எனக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஐ எம் நாட் அன் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங். ரைட் விங்கிற வார்த்தையே தவறுங்க. ரைட் விங்னா இங்க ரைட் விங்னா அந்த காலத்தில் பிரெஞ்சு பார்லிமெண்ட்ல ரைட் சைடில் உட்கார்ந்தவங்க ப்ரோக்ரஸிவ்ஸ் ரைட் விங் ஆயிடுச்சு. இப்போ யாரோ ஒருத்தர் சொல்றாங்க இது ஹிந்து நாடு, இது வந்து இங்க ஹிந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும், நான் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது. எனக்கு அவங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்களையும் என்னை நீங்க ஒன்னா பார்த்தா எப்படிங்கண்ணா? அதே போல தான் நீங்க பிஎஃப்ஐயும் ஒரு இஸ்லாமிய நண்பரையும் ஒன்னா பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்க. அதனால் இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பார்க்குறீங்க. புதுசாக சொல்றதுக்கு என்னென்ன இருக்கு? அது தவறுங்கண்ணே, அது தவறு. நான் காஞ்சிபுரத்தினுடைய பெண் காவலர், நானும் அதை கண்டிக்க உங்ககிட்ட வந்தேன். ஆனால் அவருடைய கணவரே சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது அது மேபி நான் ஒரு மிஸ்நார்மலாக எடுத்துக்கலாம். கணவர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இருந்தாலும் சீரோடையில் அந்த அம்மா இருந்தாங்க, அது நடந்திருக்கக்கூடாது. ஆனால் கணவர் பண்ணியிருக்காரு, அதை தவறு தான். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சித்தாந்தத்தின் மீது எங்களுக்கு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருந்தாலும் 2 கலப்பு திருமணத்திற்காக வந்தாங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்யூனிஸ்ட்காரங்க போனாங்க. அதன் பிறகு தஞ்சம் புகுந்து ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாங்க. அதன் பிறகு தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கும் ஏற்புடையது இல்லைங்கண்ணா. இதெல்லாமே காவல்துறை சரியாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு கலப்பு திருமணத்தில் 18 வயசுக்கு மேலே வர்றாங்கன்னா இல்லை எனக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட இது இல்லைங்கண்ணா. சட்டம் என்ன சொல்லுது? அவ்வளோதான். 2 பேருக்கு விருப்பம் இருக்குது, கல்யாணம் பண்ணி வைங்க, அதான் சட்டம் சொல்லுது. இல்லை எனக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவல் வெறுப்பே இல்லை. ஆனால் காவல்துறை சில இடத்துல கொஞ்சம் கடினமான நடவடிக்கை எடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து மையமா, போலீஸ் ஸ்டேஷனில் அரசியல், போலீஸ் ஸ்டேஷனில் 2 தரப்பு கருத்தை ஒரு நாள் பேசும்போது இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. ஆனால் கட்சி அலுவலகத்தினுடைய தாக்குதல் என்பது ஏற்புடையது கிடையாது, அது நடந்திருக்க கூடாது. அது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கா படம் பிடிச்சு காட்டுது. அண்ணா, நம்ம ரயில்வே மினிஸ்டருடைய செயல்பாடை நீங்க ஹானஸ்டா பாருங்கண்ணா. அஸ்வினி வைஷ்ணவ் அவரை தாண்டி நான் 10 ஆண்டுகளாக சொல்றேன். ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வேறெல்லாம் பொறுப்பில் இருந்தாங்க. ரயில்வே அமைச்சர் தன்னுடைய கடமையை செஞ்சிருக்காங்களா? எலக்ட்ரிஃபிகேஷன், கோச் மெயின்டெனன்ஸ், வந்தே பாரத், மீட்டர் காஜ், பிராட் காஜ் கன்வர்ஷன், இதெல்லாமே நீங்க பாருங்க. எல்லாத்துலேயுமே நம்ம சக்சஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கும் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். 10 ஆண்டு யூபிஏ, 10 ஆண்டு என்டிஏ, ரயில்வே ஆக்சிடென்ட் டெத் நீங்க கம்பேர் பண்ணுங்க, நம்ம ரொம்ப கீழே இருக்கும். ஆர்குமெண்ட் சேக் சொல்றேன். அதை தாண்டி விபத்து நடக்குமா? நடக்கக்கூடாது, யாரும் இறக்கக்கூடாது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சரக்கு ரயில் சிக்னலிங் இஷ்யூ, குறிப்பாக எங்கேயெல்லாம் செக் போஸ்ட் இல்லையோ அதெல்லாம் நடக்கக்கூடாது. அதுக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க. சிக்னலை சரியாக கொண்டு வர்றாங்க. இந்த சிக்னலை வச்சு ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துச்சுன்னா அந்த கவச் சிஸ்டத்தில் ஸ்டாப் பண்ணக்கூடியது எல்லாத்துக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அன்மேன்டு கிராசிங் இருந்ததுன்னா மேன்டு கிராசிங்காக அதை பண்ண பார்க்குறாங்க. எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அஸ்வினி வைஷ்ணவ்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் இஸ் அ பெர்ஃபார்மிங் மினிஸ்டர். பட் இங்கே நான் வைக்கிற ஆர்குமெண்ட்டுங்கன்னா ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர்னு பேரை வச்சுக்கிட்டு டாஸ்மார்க்கை வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்குன்னு தமிழ்நாட்டில் ஹைவே டெத் நடக்குது, நான் ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்ல. தமிழ்நாட்டில் ஹைவே டெத் நடந்துருச்சுன்னா லாரியில் 10 பேர் இறந்துட்டாங்க, ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுங்க, அது அபத்தமானது நான் சொல்லலைங்கண்ணா. அதை தொடர்ந்து ரோடு மெயின்டெனன்ஸே இல்லை நான் சொல்லலாம். நான் சொல்வது ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர்னு பேர் வச்சுக்கிட்டு அந்த வேலையை தவிர எல்லா வேலையும் செய்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் நம்ம ஆய்வறிக்கை வராத பொழுது நாம் எப்படிங்கண்ணா யூகம் கொடுக்கறது? அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கும் தேர் இஸ் அன் ஆக்சிடென்ட் கமிட்டி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதனால் யூகத்தின் அடிப்படையில் இதனால தான் நடந்துச்சு, இந்த பர்டிகுலர் லோக்கோமோட்டிவ் பைலட் இவ்வளவு நாள் வேலை செஞ்சார், டேட்டா யாருக்கிட்ட இருக்கு. அதனால யூகத்தின் அடிப்படையில் நாம் பேச ஆரம்பிச்சா இதுக்கு எண்டே இல்லைங்கண்ணா. நான் சொல்றது பெர் கேபிட்டா ஒரு வருஷத்தில் எடுத்து பாருங்க, ரயில்வே ஆக்சிடென்ட்ல எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு அது குறைஞ்சிருக்கா? 100% குறைஞ்சிருக்கு. சரிங்கண்ணா, எல்லாத்துக்கும் நன்றிங்கண்ணா.